ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பசிக்காக, தாகத்துக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டம் அவங்களுக்கு எப்போ நிற்கும்? அவங்களுக்கு பசியும், தாகமும் அவங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்வாதாரம் ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு அவங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், அந்த வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த வருமானத்தை வச்சு அவங்க எந்த பாதையில் போகிறாங்க, எப்படி செயலாற்றுறாங்க அப்படின்றத தான் ஒரு மனிதன் அவன் யோசிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை அறிதல் அப்படின்னா தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இன்னொரு ஜீவராசிக்கு, இன்னொரு மனிதனுக்கு உதவ முடியுமா அப்படின்னு முதல்ல அவன் சிந்திக்கணும். இதுதான் மிகப்பெரிய தத்துவம் நான் நினைக்கிறேன். நம்ம சார்ந்தவங்களுக்கு, நமக்கு தெரியாதவங்களுக்கு நாம் ஒரு சிறு உதவியாவது செய்யும்போது அங்கே நாம் என்ன செய்யலாம்? இறைவனை காண முடியும். இந்த உலகம் நல்லா இல்லையே, இந்த உலகம் கெட்டதாக இருக்கே, இதில் நான் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஒரு தூய்மை இல்லாத இடத்துல தான் நீங்கள் போய் தூய்மை பண்ணால் தான் அந்த இடம் அழகாகும். ஒரு படிக்காத குழந்தைய தான் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை அறிவு பெறும். அதே போல் தான் இயலாதவர்களுக்கு கொடுக்கறது மூலிமா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மூலிமா, உதவி செய்வதன் மூலிமா, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம மூலிமா சொல்வதன் மூலிமா தான் நம்ம நாமளும் தூய்மை அடைய முடியும், அவங்களையும் ஒரு ஆன்மீக பாதைக்கு கொண்டு வர முடியும். இதுக்கு நம்ம ஞானம் பெற்றிருக்க வேண்டும் அவசியமே இல்லை. தூய்மையான உள்ளமோ, நேர்மையான குணமோ, சத்தியமோ இருந்தால் நாமளும் அந்த அந்த கடவுளோட படைப்பில் ஒரு அற்புதமானவங்க தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். அந்த இறைவனை நாம் முதல்ல உணர்ந்துட்டோன்னா, நேர்மையான வழியில் வாழணும், சத்தியத்தோடு வாழணுன்ற அந்த உணர்வை நாம் ஏற்றுக்கிட்டோன்னா, நம்ம புலன்களுக்கு தெரிகிற அனைத்தையுமே ஒரு அற்பமான விஷயம், அது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதை ஒதுக்கி வச்சிட முடியும். அப்போது தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கப்படும் போது தேவையானவை மட்டும் நமக்கு கிடைக்கும். அந்த நமக்கு கிடைச்சதை நம்மளோட மட்டுமே அதை வச்சுக்காம அதை பலருக்கும் உதவும்படி செய்யும். ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், இது எல்லாம் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக கூட்டிகிட்டு போகிற பாதை. ஒவ்வொருவரும் முதல் அடி எடுத்து வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அடியாக போகும்போது பாதையே கிடைக்கும்.